வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் உன்னை நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 40 பார்ட் 2. அர்ஜுன், சாரி, இதில் குழப்புறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். உனக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு வைஷ்ணவியை ரொம்ப பிடிச்சிருக்குது. அம்மாவுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த குழப்பத்துக்கு நடுவில் இந்த பொண்ணை நான் இன்னமும் குழப்ப விரும்பலை. என்ன தான் சொல்ல வர்ற? உனக்கு வைஷ்ணவி வேணும்னா சஞ்சனா வேணுமாங்கிறத தெளிவாக முடிவிடு. குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிற, கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. யார் வேணுமோ தெளிவாக முடிவெடு என்று நகர்ந்தான். அன்றைக்கு மாலை சஞ்சனாவைக்கான அர்ஜுனோடு தான் அவளை பார்க்க சென்றது. நீண்ட நேரம் வரையிலுமே வேண்டாத ஒரு மௌனம் நிலவியது அவர்களுக்குள். சற்று நேரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். சாரி, நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டு என்னை கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சத்தியமாக என்னால் முடியல, பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. 2 பேரும் எத்தனை நேரம் இப்படியே அமைதியாக இருக்க போகிறீங்க? ஏதாவது தெளிவாக பேசி முடிவெடுங்க, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அமைதியாக தன்னிடமிருந்த பாஸ்போர்ட்டை எடுத்து இவனிடம் நீட்டினாள் சஞ்சனா. வெளிநாட்டில் படப்பிடிப்புக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. இனி நான் அங்கே போனால் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே வர முடியாது. இந்த படம் மட்டும் இல்லை, இன்னமும் தெலுங்கில் 3 படம் புக்காகி இருக்கிறேன். அதுக்காக அங்கே தான் ஷூட்டிங் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போனால் உடனே வர முடியாது. 6 மாதங்கிறது சம்டைம்ஸ் 1 வருஷம் தாண்டக்கூட செய்யலாம். வேறு நாட்டில் படப்பிடிப்பு தொடர்ந்து இருக்கும். படம் ரிலீஸ் கூட அந்த பக்கம் வர முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. 2ல் ஒரு முடிவு சொல்லணும். நான் இங்கே வந்தது உனக்காகத்தான். உன் மேலே இருக்கிற காதல், அன்னைக்கு நான் பைத்தியக்காரத்தனமாக அப்படி பண்ணிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னோட அக்கறை, இதெல்லாம் எங்கே போனாலும் அதுபோல் அக்கறையும் கவனிப்பும் கிடைக்கவே கிடைக்காது. உன்னை போல் ஒரு நல்லவனையும் இனிமே நான் பார்க்க முடியுமான்னு தெரியல. லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் உன் மேலே இருக்கிற காதல் இப்போ வெறியாக மாறி இருக்குது. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு எனக்கு நீ தான் பதில் சொல்லணும். சஞ்சனா, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உன்னோட எதிர்காலத்தை நீ பாரு. உனக்கு எந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட ப்ரொஃபஷன்லேயே தேர்ந்தெடுத்துக்கோ. நிச்சயமாக நம்ம கல்யாணம் பண்ணினா கூட நிறைய பிரச்சனை வரும். சேர்ந்திருப்போமாங்கிறது சந்தேகம்தான். நான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டேன். எனக்கு வீடு தான் உலகம். நான் மேக்சிமம் வெளிநாடுகளுக்கு கூட சுற்றினது கிடையாது. அப்படியே வேலை விஷயமா போனால் கூட 1 நாள் வெளிநாட்டில் என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்கிற அளவுக்கு தைரியமும் கிடையாது. என்னால் ஊராக சுற்றவும் முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணினா கூட நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் தான் வாழ்வோம். அது அவ்வளவு செட் ஆகாது. ஸோ இது நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான். முன்னாடியே யோசித்து பேசுகிறது நல்லது இல்லையா? அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். முடிஞ்சதாகவே இருக்கட்டும். உன்னோட லைஃப் பயணம் இனிமையாக தொடரட்டும். உனக்கு நல்ல பையன் கிடைப்பான். சொன்னவன் இதுக்கு மேலே பேச எதுவுமே இல்லை. நீ உன்னோட கரியரை பாரு, இன்னமும் உயரம் போ. நீ இந்த உலகமே பார்த்து வியக்கிற வானத்து நட்சத்திரம் மாதிரி. நான் அப்படி இல்லை. நான் சராசரியான ஒரு மனுஷன். என்னால் வானத்து நட்சத்திரத்தை நிற்கிற இடத்துல இருந்து ரசிக்க முடியுமே தவிர பக்கத்தில் போகணும்னு ஆசைப்படக்கூடாது. நான் ஆசைப்படவும் மாட்டேன். இது சரி வராது என்று முடிவு பண்ணின பிறகு திரும்ப இதை பற்றி பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடு. பிஸ்னஸில் எப்பவும் போல் இது இப்படியே தொடரட்டும். இல்லை, எனக்கு வேண்டாம், பிஸ்னஸில் எந்த ஒரு பங்குமே உன் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணினா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். நமக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போது நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தால் நிச்சயமாக பக்கபலமாக நான் வந்து நிற்பேன். ஆனால் ஃப்ரெண்டுங்கிற முறையில் மட்டும்தான். அதை தாண்டி என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. அப்படின்னா உனக்கு வைஷ்ணவி பிடிச்சிருக்கிறது அப்படி தானே என்று சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியலை. நீயாகட்டும் அர்ஜுன் ஆகட்டும் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு அவள் பேரில் எந்த ஒரு ஃபீலிங்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை பாலா, உன்னை நீயே ஏமாற்றிக்காத. எனக்கு தெரியும், உன் கண்ணில் அவள் பேரில் இருக்கிற அக்கறையை கவனிச்ச. அது அக்கறை தான், அதை தாண்டி எதுவும் இல்லை. திரும்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்னோட விஷயம் உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா அவளை எந்த அளவுக்கு விரும்புகிறேங்கிறது உனக்கு புரியும். நான் இப்போ கிளம்புறேன். இது எனக்கு தோல்வி தான், பெரிய தோல்வி. வாழ்க்கையில் ஜெயிக்க நினச்சேன், ஆனால் என்னோட சொந்த வாழ்க்கையில் தோத்துட்டேன். தேங்க்ஸ் பாலா என்றவள் வேகமாக வெளியேற, அவள் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் உள்ளே வந்தான். என்ன ஆச்சுது என்று கேட்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, பேசி முடிச்சுட்டேன். அவளோட கரியரை பார்க்க போகிறா. சரி, நாம் இப்போது கிளம்பலாமா என்று புறப்பட தயாரானான். என்ன, எங்கே போகிற? வீட்டுக்கு தான், தாத்தா வர சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ முக்கியமாக பேசணுமா. உன்னை கூட பக்கத்தில் இருந்தால் அழைச்சிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்ல,
நானா? எதுக்காக அழைச்சாங்க? சரி உன் கூட வரேன் என்றபடி அவனும் புறப்பட்டான். அத்தியாயம் 41. வீட்டிற்கு சென்றபோது வைஷ்ணவி கூட சற்று பரபரப்பாகத்தான் காணப்பட்டாள். என்ன நீ எதுக்காக பரபரன்னு இருக்கிற? தெரியல, தாத்தா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் கூப்பிடும்போது கீழே இறங்கி வான்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஏன், என்ன பிரச்சனை? தெரியல பாலா சார், தாத்தாவுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருக்குது. அப்படியெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. தெரியல, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ரொம்ப நாளாகவே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. நீங்கள் தான் நம்பலை. சரி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாது என்று சொன்னவன் புறப்பட்டு வெளியே வர அங்கே அர்ஜுன் தாத்தாவிடம் பேசி கொண்டிருந்தான். என்ன தாத்தா, என்ன விஷயம்? எதுக்காக என்ன அழைச்சிங்க? பாலா கூட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? நீயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். என்ன தாத்தா, பாலா ரொம்ப நல்ல பையன். அவனை பற்றி தெரிஞ்சுக்க என்ன இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நிறைய நிறைய நடந்துக்கிட்டு இருக்குதே. அதெல்லாம் தெரியும் போது நமக்கு தான் அதிர்ச்சியாக இருக்குது. புரியல தாத்தா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை வர சொல்லியிருக்கிறேன். அவங்கள பார்த்து பேசினதும் உங்கள் எல்லாருக்குமே விவரம் புரியும். நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியலை. சஞ்சனாவை வர சொல்லியிருக்கிறேன். அவள் எப்போ வரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல என்று சொன்னவர் யோசனையோடு அங்கிருந்த இருக்கையில் அமர இவனுக்கும் மனதிற்குள் ஏதோ தவறாகப்பட்டது. வேகமாக சஞ்சனாவை அழைத்திருந்தான். என்ன பாலா, இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்களா? ஆமாம் அர்ஜுன், நேற்றே கூப்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெளிநாடு போக போகிறேன்ல, போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்க்கணுன்னு நினச்சேன். அதுதான் சரின்னு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்ல, சரி சரி சீக்கிரம் வா, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்று கூறி ஃபோனை வைத்தான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சஞ்சனாவும் வந்திருந்தாள். அழைத்து அமர வைத்திருந்தான். சஞ்சனாவை பார்த்துவிட்டு தாத்தாவின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். சொல்லுங்க தாத்தா, எதுக்காக என்னை அழைச்சிங்க? இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முக்கியமான ஆளை வர சொல்லியிருக்கிறேன். இன்னும் வரலை என்றவர் மறுபடியும் அழைத்தார். எங்கம்மா இருக்கிற? எப்போ வருவேன்? வந்துட்டே இருக்கிற தாத்தா, கிட்ட வந்துட்டேன். இன்னமும் ஒரு 2 நிமிஷத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். சரி சரி வாமா என்று சொல்லி ஃபோனை வைக்க யாருக்கும் எதுவும் புரியவில்லை. எல்லோருமே புரியாத பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். வைஷ்ணவிக்கு உள்ளுக்குள் பதட்டமாக இருந்தது. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று உள்மனம் சொல்ல படபடப்பாக இருந்தது. அவ்வப்போது பாலாவை திரும்பி பார்த்து கொண்டிருந்தால் அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் ஒரு பார்வையாளராக மட்டும்தான் அங்கு அமர்ந்திருந்தான். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திலேயே அந்த பெண் வந்து சேர்ந்தாள். கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது அடையாளமாக லேசாக வயிறு தெரிய ஆரம்பித்திருந்தது. கணவனின் கையை இறுக பற்றியபடி உள்ளே நுழைந்தாள். இங்கே அமர்ந்திருந்தவர்கள் அனைவரையுமே பார்த்து பொதுவாக வணக்கம் சொன்னவள் தாத்தாவுக்கு அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். தாத்தா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டேன் என்று சொல்ல யாருக்கும் எதுவுமே புரியவில்லை. அமைதியாகவே கையில் இருந்த ஃபைலை எடுத்து டேபிளில் போட்டார். ஃபைலை பார்த்த உடனேயே புரிந்துவிட்டது. அர்ஜுன், வைஷ்ணவி, பாலா என்று ஒவ்வொருவருக்குமே அதனுள்ள என்ன இருக்கிறது என்று தெரியுமே. சற்று பதட்டத்தோடு வைஷ்ணவி எழுந்து நிற்க, நீ எதுக்கு எழுந்து நிற்கிற? உட்காரு. இந்த ஃபைல் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தது சஞ்சனா என்று சொல்லவும் பாலா கோபமாக சஞ்சனாவை திரும்பி பார்த்தாள். என்ன சஞ்சனா செஞ்சு வச்சிருக்கிற? நீ எதுக்கு அந்த பொண்ணை திட்டுற? நீ பண்ணினது மட்டும் சரியா? நீ தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் முடிச்சு வச்சுட்டேன். என்ன பார்க்குற? நீ தேடிக்கிட்டு இருந்த என்னோட பேத்தி இந்த பொண்ணு தான், பேர் மதுபாலா. அதிர்ச்சியாக இருக்குதில்ல? நீ கடமைக்காக தேடிக்கிட்டு இருந்த, ஆனால் என்கிட்ட விஷயம் வரும்போது நான் தீவிரமாக தேட ஆரம்பித்தேன். உனக்கு முன்னாடியே தகவல் எல்லாமே கிடச்சிருச்சு. சரியான அடையாளத்தோட என் பேத்தியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்போ நடந்தது தெரியுமா? நந்தினி ஜெகனோட கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை என் பேத்தியை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு இங்கே வர இஷ்டமெல்லாம் இல்லை. நான் வாழ்கிற வாழ்க்கையே போதும் அப்படின்னு அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனால் எத்தனை நாள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்கிட்ட விளையாடுவேன்? அதுதான் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு அழைச்சிட்டு வந்தேன் என்று சொல்ல, சட்டென வைஷ்ணவி எழுந்தவள் வேகமாக தாத்தாவின் பாதத்து அருகே வந்து பாதத்தில் விழுந்தே இருந்தாள். என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை ஏமாத்திட்டேன் என்று சொல்ல, காலில் விழுற அளவுக்கெல்லாம் இது பெருசு இல்லை. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நானும் பெரிய ஆள் இல்லை. இதெல்லாம் வேண்டாமா, நீ எழுந்துரு என்று சொன்னவர், பாலா நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். அதுக்காக இப்படி ஒரு பைய சொன்ன? இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தேன், சாக கிடந்தேன். அதனால் பொய்யா அழைச்சிட்டு வந்து இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் இந்த பொண்ணை நீ அனுப்பலை. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன வைஷ்ணவி எதிர்பார்க்குற? இந்த சொத்து சுகம் எல்லாமே வேணும்னா உங்கள்கிட்ட தனியாக நான் பேசணும். அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் முடிச்சுட்டு வரேன் என்றவர் எழுந்து செல்ல போன வைஷ்ணவியை அங்கேயே அமர வைத்தார். இப்போ நீ எந்திரிச்சு எங்கே போக? உடனே கிளம்ப போகிறியா?
தப்பு. சில விஷயங்கள தெளிவு பண்ணின பிறகு தான் நீ இங்கேருந்து கிளம்பினா போதும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து நீ அசையக்கூடாது. இது என் மேல ஆணை. புரிஞ்சுதா என்று சொல்ல, சரி என்று சொன்னவள் அமர்ந்து விட்டாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது வைஷ்ணவிக்கு. துடைக்க துடைக்க கண்ணீர் வர அதை பார்த்த பாலாவிற்கு இன்னமும் வருத்தமாக இருந்தது. ஆறுதலாக அவளது கையை பற்றி கொள்ள தாத்தா பார்த்தவர் எதுவும் சொல்லவில்லை. அர்ஜுனோ இருதலை கொள்ளி எறும்பாக அங்கே அமர்ந்திருந்தான். நான் எதுக்கு தாத்தா உங்க வீட்டு விஷயம் பேசும்போது அர்ஜுன் கேட்க, இந்த விஷயம் எல்லாமே உனக்கும் தெரியும் இல்லையா? அதனால நீ இங்கே தான் இருக்கணும். தாத்தா என்ன இல்லைன்னு சொல்ல போறியா? உனக்கு வைஷ்ணவி இந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா அர்ஜுன் என்று கேட்க, முன்னாடியே தெரியும் தாத்தா என்று சொன்னவன் தலை குனிந்தான். தெரிஞ்சுதான் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட, அப்படித்தானே? ஆமாம் தாத்தா, அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு. அவகிட்ட நிறைய குட் குவாலிட்டி இருந்தது. மற்றவங்கள தன்னை சுற்றி இருக்கிறவங்கள கலகலப்பாக வச்சுக்கிற குணம், மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்னு யோசிக்கிற அந்த குணம், இப்படி நிறைய. அதனால தான் ஆசைப்பட்டேன். அது தப்பில்லையே. அவளை கல்யாணம் பண்ணி இருந்தா அவள் நல்லபடியாக இருந்திருப்பா. அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணினா சொத்து சுகம் எல்லாம் தேவையில்லை. கல்யாணம் பண்ணி இருந்தா எல்லாமே நான் கொடுக்க தயாராக இருந்தேன். சரியா தப்பான்னு கூட தெரியாது. அந்த நேரம் தோணுச்சு சொன்னவன் தலையை குனிந்தபடி இருக்க, இதில் தலை குனிய என்ன இருக்கு? நீ செஞ்சது நல்ல விஷயம்தான், போதும் நீ அமைதியாக இரு என்று தன்னுடைய பேத்தியை பார்த்து, உனக்கு உனக்கு நல்ல கணவர் கிடச்சிருக்கிறாரு. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற. உனக்கு தர உன்னோட அம்மாவுக்காக நான் வாங்கி வச்ச நகை எல்லாமே கொஞ்சம் சொத்துக்களையும் உன் பேரில் எழுதி வச்சிருக்கிறேன். நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே அழைச்சேன். தாத்தா வேற ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நான் அதிகப்படின்னு தோணுது. நான் வேணா கிளம்பட்டுமா? இன்னொரு தடவை உங்களை வந்து பார்க்குறேன். எனக்கு சொத்தோ பணமோ தேவையில்லை தாத்தா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். என்னோடய லைஃப் ரொம்ப சின்னது. என்னோடய ஆசைகள் ரொம்ப சின்னது. பெருசாக இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டதில்லை. அதுபோல தான் என்னோட கணவரும் தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கிறாரு. இன்னமும் சில வருஷம் இருந்தால் போதும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக சொத்து சுகம் இல்லாட்டி கூட என் குழந்தைகளை வளர்த்து அவங்க எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் வேணாம். இப்போ நான் கிளம்புறோம். நீங்கள் பொறுமையாக பேசிட்டு வாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக கூட இருக்கலாம். வரேன் தாத்தா என்று சொன்னவள் கணவனோடு வெளியேறி இருந்தாள்.